சில ஆண்மக்கள் அவங்க இருக்கிற இடத்த விட்டு போகவே மாட்டாங்க. வீடு, ஸ்கூல், லைப்ரரி, ஆஃபீஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல், இப்படி எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். ஈவன் அந்த பில்டிங்கே இடிச்சிட்டு வேற ஒரு பில்டிங் கட்டினா கூட ஆண்மக்கள் அதே இடத்துல அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களோட வேர்ல்டுக்கு போக தெரியாம சில ஆண்மக்கள் இப்படி ட்ராப்பாக இருக்கிறதும் உண்டு. சில சமயங்கள்ல ஆண்மக்கள் வேணும்னே வீம்பா இந்த இடத்த விட்டு நாங்கள் போகவே மாட்டோம், என்ன ஆனாலும் சரி இந்த இடத்துல தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி வம்புக்கு அதே இடத்துல இருக்கிற ஆண்மக்களும் உண்டு. ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்டே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தால் கூட அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கிறதுக்கு இந்த ஆண்மக்கள் ரெடியாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் இன்னைக்கு நம்ம கதையாக கேட்க போகிறோம். தினேஷ், மாலினி இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் கிட்ட ஆகுது. தினேஷ் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் எப்பவுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்காரு. வீக் டேஸாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டாக இருந்தாலும் சரி. இதனாலேயே தினேஷுக்கும் மாலினிக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. மாலினி என்ன சொல்லியிருந்திருக்காங்க, கல்யாணம் ஆன புதுசுல என்னை வெளியே கூட்டிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் நம்ம வெளியில எங்கேயுமே போகல, பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வெளியூர் போகிறீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்க, அப்பாவாச்சும் என்னை கூட்டிகிட்டு போகலாம்ல, என்னை ஏன் கூட்டிகிட்டே போக மாட்டேன்றீங்க, என் கூட வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா, இந்த மேரேஜ் லைஃப் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிலாம் சொல்லிட்டு தினேஷ் கூட ரொம்ப சண்டை போட்டிருந்துருக்காங்க. தினேஷுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு தான் சரியான டைம் மாலினி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு. அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணிடுறாரு. ஸோ அவர் ஒய்ஃப் கிட்ட போய் அவர் சொல்கிறாரு, இந்த வீக்கெண்ட்ல இருந்து நான் ஒரு 2 வாரம் பிரேக் எடுக்க போகிறேன், இந்த வெக்கேஷனுக்கு நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத நீ ஏன் டிசைட் பண்ண, நீ எந்த ஊருக்கு போகலான்னு சொல்கிறியோ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மாலினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஃபைனலி அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மாலினி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே போகிறோம், அதனால் நாங்கள் போகிற இடம் ஒரு அமைதியான இடமா இருக்கணும், மக்கள் நடமாட்டமே அங்கே அதிகமாக இருக்கக்கூடாது, கும்பலே அங்கே இருக்கக்கூடாது, ஒரு அமைதியான, தனிமையான, லோன்லியான ஒரு சாலிட்யூட் பிளேஸை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற தவாங் சிட்டியை தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இந்த தவாங் சிட்டிங்கிறது ஒரு ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாதான். தனிமையை தேடி, அமைதியை தேடி வரவங்க தான் அங்கே வருவாங்களாம். அதனால் அந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தவாங் சிட்டிக்கு போகிறதுக்கு அசாம் வரைக்கும் தான் ஃப்ளைட் இருக்குது. அசாம் தேஜ்பூரில் இருக்கிற சலோனிபுரி ஏர்போர்ட் வரைக்கும் தான் இவங்களால ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தேஜ்பூரில் இருந்து தவாங் வரைக்கும் பை ரோடு தான் போக முடியுமா. அந்த ரோடும் ஒரு நல்லா இருக்காதான், ரொம்ப கரடுமுரடான ரோடாக இருக்குமா. ஹில் ஸ்டேஷன், அதுவும் இல்லாமல் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் பாப்புலரே கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு. இதுக்கும் மேலே அந்த ட்ராவல் டைம் ரொம்ப அதிகம். ஒரு 12 மணி நேரம் கிட்ட கார்லேயே ட்ராவல் பண்ணால் தான் தவாங் சிட்டியை ரீச் ஆக முடியும். இந்த ட்ராபேக்கெல்லாம் மாலினியோட மைண்டுக்கு வந்தால் கூட அவங்க என்ன நினச்சிருந்துருக்காங்க, என்ன ஆனாலும் சரி நாங்கள் தவாங் தான் போகணும், ஏன்னா அந்த சிட்டி ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும், 2 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு தவாங் தான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. இன்னொரு விஷயம் மாலினி என்ன நினச்சிருக்காங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் போகிறோன்றதுனால இந்த 2 வாரமுமே தவாங் சிட்டியில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, இனிமேல் இவர் எப்போ நம்மளை டூர் கூப்பிட்டு போவாரா தெரியல, அதனால் இந்த 2 வாரமும் நம்ம அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் தவாங் சிட்டியில் 2 வாரத்துக்கு ஹோட்டலில் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப செலவாகும். அதை எப்படி கம்மி பண்ணலான்னு இவங்க யோசிக்கும் போது, சரி நம்ம ஹோம் ஸ்டேக்கு போகலாம், ஏதாவது ஒரு ஹோம் ஸ்டே இருந்தால் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் பார்த்து ஒரு ஹோம் ஸ்டேவையுமே தவாங் சிட்டியில் அவங்க புக் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்து ஏர்போர்ட்டில் இருந்து, சலோனிபுரி ஏர்போர்ட்டில் இருந்து தவாங்க்கு போகிறதுக்கான கேபையுமே இவங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க. அசாம் வரைக்கும் போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டையுமே மாலினி புக் பண்ணிவிட்டு தினேஷ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, நான் நம்மளோட வெக்கேஷன் டெஸ்டினேஷனை பிளான் பண்ணிட்டேன், எங்கே போகிறோன்றதை நான் பிளான் பண்ணி எல்லாமே புக் பண்ணிட்டேன், ஃப்ளைட் டிக்கெட்டை, கேபை, அங்கே போய் நம்ம தங்குறதுக்கான சொல்லிட்டு மாலினி தினேஷ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. தினேஷ் அதெல்லாம் கேட்டுட்டு அவர் பெருசாக ரொம்ப அப்படியே எக்ஸைட்டடாலாம் ஆகலை. ஓகேம்மா ஃபைன், எங்கே சொன்னாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூலாக இருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு மாலினிக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் வருவாரா வரமாட்டாரா, கடைசியில் வீக்கெண்டில் வேலையை எப்படி கேன்சல் பண்ணிடுவாரோ அப்படின்லாம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு சரி நம்மளே ஏன் நெகட்டிவாக நினைப்பானே, வீக்கெண்ட் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. வீக்கெண்ட் ஆகுது. தினேஷ் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே மாலினியை வெக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவங்க ஃப்ளைட் ஏறி அஸ்ஸாமும் ரீச் ஆயிட்டாங்க.
மாலினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப தான் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க தயவு செஞ்சு உங்களோட ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இங்கேயே வந்து யாராச்சும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கேட்பாங்க வேலை விஷயமா. இந்த பிரச்சனையே வேணா என் கண்ணு முன்னாடியே உங்க ஃபோன வந்து நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல மாலினி அவங்க புக் பண்ணி வச்சிருந்த அந்த கேப், அதோட டிரைவர் சந்துரு வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்து இவங்க 2 பேரையுமே கூட்டிக்கிட்டு கேப்ல அவங்க கிளம்புறாங்க. தவாங் சிட்டிக்கு கிளம்புறாங்க. கொஞ்சம் புவரா தான் இருக்கு ரோடோட கண்டிஷன். அது ஹில் ஸ்டேஷன்றதுனால ரொம்ப சீக்கிரமாவே இருட்ட ஆரம்பிக்குது. அவங்க ஒரு 6 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணியிருப்பாங்க. மணி சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அந்த 5 மணியிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊரே இருட்ட ஆரம்பிக்குது. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ஃபுல்லா இருட்டாயிருச்சு. ராத்திரி மாரி இருக்கு. இந்த போற வண்டியோட ஹெட்லைட் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த சுத்தி முத்தி லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரைட் லைட்ஸே கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது மாலினி வந்து தினேஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. 6 மணி நேரம் டிராவலே எனக்கு செட் ஆகல. இன்னும் ஒரு 6 மணி நேரம் போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு மாரி இருக்கு. என்னால முடியாது. நம்ம இன்னைக்கு நைட் மட்டும் இங்க இந்த ஏதாவது பக்கத்திலேயே ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க. இப்ப தினேஷ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ தானே ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு ஊரு போட்டு வச்சிருக்க. எல்லாரும் போடுற மாதிரி நார்மலான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதாவது போயிருந்தீன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருந்திருக்கும். இங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த டிரைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து திராங் சிட்டிய வந்து ரீச் ஆக போறோம். அந்த ஊர்ல வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, ஹோம் ஸ்டேலாம் இருக்கு. நீங்க அங்க போய் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில நம்ம தவாங் சிட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் சொல்றாரு. அப்ப மாலினி என்ன சொல்லியிருந்திருக்காங்க, "ஹோட்டல்லாம் வேண்டாம். எங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஸ்டேவா இருந்தா சொல்லுங்க. நாங்க தவாங்ல கூட ஹோம் ஸ்டே தான் போட்டிருக்கோம். அந்த மாரி இந்த ஊர்ல ஏதாவது ஒரு ஹோம் ஸ்டே இருந்தா நீங்க சொல்லுங்க" அப்படின்னவும், சந்திர சரின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு முன்னாடி போய் வண்டிய நிறுத்துறாரு. அந்த வீட்ட பார்த்தா பழைய வீடா இருக்கு. ஆனா நல்ல பெரிய வீடா இருக்கு. 2 மாடி இருக்கு. 2 மாடி வீடு. பழைய பில்டிங்கு. ரொம்ப ஸ்ட்ராங் பில்டிங்கா இருக்கு. பார்க்கறதுக்கு தெரியுது. அப்ப சந்திரு என்ன சொல்றாரு இவங்க 2 பேத்துக்கிட்டயும், "இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே தான். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் ஸ்டே இது. நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கு, இங்க இடம் இருக்கு அப்படின்னா இங்க இருந்துக்கோங்க. இல்லாட்டி சொல்லுங்க நம்ம வேற எங்கனா போய் கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு மாலினியும் தினேஷும் அந்த வீட்டை நோக்கி அப்படி நடந்து போறாங்க. அந்த திராங் வில்லேஜ்ல வீடுகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கு. ரொம்ப ஒட்டி ஒட்டி இல்ல. அதே மாதிரி ஃபுல் ஊருமே கம்ப்ளீட்டா இருட்டா அமைதியா சில்லுன்னு அந்த பூச்சி கத்துற சத்தம் தான் கேக்குது. காட்டுக்குள்ளார நைட்டு நேரத்துல சின்ன சின்ன பூச்சியெல்லாம் கத்துற சத்தத்தோட ஒரு மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டே திகிலா இருக்கு அவங்க 2 பேருக்குமே. தினேஷும் மாலினியும் இந்த வீட்டை நோக்கி நடந்து போறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில வராண்டால ஒரு ஈஸி சேர்ல தாத்தா ஒருத்தர் அப்படியே சாஞ்சு படுத்திருக்காரு. இவர் கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த தாத்தா வந்து கண்ணை முழிச்சு பார்க்கறாரு. முழிச்சு பார்த்து சிரிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. தினேஷ் வந்து கேட்குறாரு அந்த தாத்தா கிட்ட, இன்னைக்கு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குமா, ஏதாவது ரூம் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாத்தாவா அதெல்லாம் இருக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு உள்ளார கூப்பிட்டு போறாரு. அந்த வீட்டை வெளியில இருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பழைய வீடா தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்கு உள்ளார போய் பார்த்தா வெளியில இருக்கிறத விட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா சில்லுன்னு இருந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த வீட்டுக்கு உள்ளார இருக்கிற சுவர்களோட பெயிண்ட்டு, கதவு டோர் இதோட பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு போய் கிடக்கு. அந்த வாலெல்லாம் அப்படியே ஃபங்கஸ் வச்ச மாதிரி இருக்கு. புவரான வென்டிலேஷன் இருக்கிற டார்க் ஏரியாலலாம் அந்த ஈரமான சுவர்ல பச்சை கலர்ல பாசி படிஞ்சு போன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு உள்ளார அப்படி பாசியா இருக்கு. சுவரெல்லாம் கூட பச்சை மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தினேஷ் அந்த தாத்தா கிட்ட கேட்குறாரு, என்ன இந்த வீடை வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? ஹோம் ஸ்டேன்னு சொல்லி போட்டிருந்தா கொஞ்சமாச்சும் நீங்கள் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கணும்ல, நீங்கள் ரெனோவேட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அந்த தாத்தா கிட்ட கேட்கும்போது அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டோட ஓனர் வந்து மலேசியாவில் இருக்கார் சார். நான் வந்து கேர்டேக்கர் தான். நான் உங்களுக்கு சொந்தக்காரர் தான். ஆனால் நான் தான் இந்த வீட்டை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 வருஷமாக நான் தான் இந்த பில்டிங்கை பார்த்துட்ருக்கேன். இந்த பில்டிங் வந்து இப்போ பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது. ஆனால் ஸ்ட்ராங்கான கட்டடம் தெரியுமா? இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து பாருங்கள், புதுசாக நாங்கள் ரெனோவேட் பண்ணியிருப்போம். ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க 6 மாதத்துல ரெனோவேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, கீழே தான் அப்படி இருக்கும், மேலே உங்கள் ரூம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன். அங்கே ஹீட்டர்லாம் கூட இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவும் ரூமை போய் பார்க்கணுமா அப்படிங்கிறாரு.
தினேஷ் வந்து இல்லை வேணாம் பரவாயில்ல எனக்கு ஒரு நாள் நைட்டு தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இல்லை தாத்தா வேணாம் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு ரூம் இருந்தால் ஓகே ரூம் கிடைச்சா ஓகே அப்படின்றாரு. தினேஷ் மாலினி இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அந்த தாத்தா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கான ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாலினியும் தினேஷும் அவங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற மாடிப்படி அதை நோக்கி அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த வீடு ஃபுல்லுமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கங்கே டிம்மான லைட்டு மட்டும்தான் எரியுது. அந்த மாடிப்படிக்கிட்ட ஒரு லைட்டு கூட இல்லை, கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது அந்த வீடு. இதோ சம் ஃபங்கஸ் ஸ்மெல்லும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வருது. இதெல்லாம் அவங்க யோசிச்சுக்கிட்டே 2 பேரும் அந்த மாடிப்படிக்கிட்ட போகும்போது அங்கேருந்து தாத்தா ரிசப்ஷனில் நின்ற தாத்தா வந்து அவங்க 2 பேரையுமே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாடி படிக்கட்டு வழியாக நீங்கள் ஏறி போக வேண்டாம், இன்னும் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்ட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டுட்டு இவங்க 2 பேத்துக்குமே ஆச்சரியம். இவ்வளோ பழைய ஒரு பில்டிங்கில் லிஃப்டெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. போனால் அங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டுமே ரொம்ப பழைய லிஃப்டாக இருக்குது. கிரில்லு கேட் போட்டு நம்மளே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற அந்த லிஃப்ட்டு தான் இருக்குது. அந்த கிரில் கேட்டெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது திறக்கிறதுக்கு. கஷ்டப்பட்டு அதை வந்து தினேஷ் தள்ளுறாரு. ரொம்ப ஹார்டாக அது க்ரீச்சின்னு சத்தம் போட்டுட்டு அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டோன்னே இங்கே உள்ளே போகிறாங்க. லிஃப்ட்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோரும் வந்துடுறாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு வர வரைக்கும் தினேஷ் வந்து நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் எப்போ இவங்க செகண்ட் ஃப்ளோர் காரிடரில் வந்து நின்னாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து தினேஷ்க்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆரம்பிக்குது. இது மயக்கமா தூக்கமா அவரால் வந்து கான்ஷியஸாக இருக்க முடியல. அப்போது தினேஷ் வந்து மாலினி கிட்ட கேட்குறாரு, உனக்கும் இப்படி தான் இருக்கா? ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கா? எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உனக்கும் அப்படி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாலினி வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க, எனக்கெல்லாம் அப்படி இல்லை, நான்லாம் நல்லா தான் இருக்கேன். ஒருவேளை நீங்கள் வாரம் முழுக்க வேலைக்கு போயிட்டு திருப்பி இங்கே ட்ராவல் பண்ணி ரொம்ப அசதியாக இருக்கும் போல இருக்கும் உங்களுக்கு தூக்கம் வருது, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த ரூமுக்கு உள்ளார வந்து அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வச்சது வரைக்கும் தான் தினேஷ்க்கு ஞாபகமே இருக்குது. வந்த உடனே அப்படியே ஒரு பெட்டில் படுத்துடுறாரு. படுத்தா தினேஷ்க்கு சம் விஷன்ஸாக வருது. அதெல்லாம் கனவா நனவா நைட்மேர்ஸா என்ன அந்த காட்சிகள்லாம் என்னத்தை நமக்கு சொல்ல நினைக்குது எதுவுமே தினேஷ்க்கு புரியல. அப்படியே அவர் ஒரு மாதிரி போதை மாதிரி நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மாலினி அவங்க டீ குடிச்சிட்டு அங்கே இருக்கிற அந்த ரூமில் இருக்க ஒரு சேரில் உட்காந்துட்டு அவங்க ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு தினேஷ். ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த ரூமுக்குள்ளே வந்தபோது மணி வந்து 7 மணி. 7 மணிக்கு தூங்க ஆரம்பித்த தினேஷ் ஒரு 8:30 அந்த மாதிரி டைமில் இன்னமும் அவர் தூக்கத்திலேயே பேசுகிறாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி சேரில் உட்காந்துட்டு இருந்த மாலினி அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஏதாவது கனவு கண்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க விட்டுறாங்க. அப்படி தூக்கத்தில் பேசின தினேஷ் வந்து தூக்கத்திலே கத்த ஆரம்பிக்கிறார். இதையோ பார்த்து பயந்த மாதிரி அவர் கத்துறாரு. இப்போ மாலினி என்ன பண்ணுறாங்க, தினேஷ்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரை பேரை சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த கனவுல இருந்து வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. தினேஷோட பேரு சொன்ன உடனே தினேஷ் கத்துறதை நிறுத்திடுறாரு. ஆனா அவர் தூக்கம் கலையவே இல்லை, திருப்பி அவர் தூங்கிட்டே தான் இருக்காரு. அதான் இப்ப கத்துறதை நிறுத்திட்டாரு அப்படின்னுட்டு மாலினியும் விட்டுறாங்க. ஒரு 15 மினிட்ஸ்ல பயங்கரமா கத்துக்கிட்டு தினேஷ் வந்து கண்ணை முழிக்கிறாரு. இவங்க டிராவல் பண்ணி வந்த அதே கேப், அந்த காரோட பின் சீட்ல தினேஷ் மாலினி இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. முன்னாடி டிரைவர் சீட்டில் சந்துரு உட்காந்துருக்காரு. இந்த வண்டி ஒரு ஹில் டாப்பில் மலை உச்சியில் நின்றுட்டுருக்கு. அப்போ பின்னாடி இருந்த தினேஷ் வந்து சந்துருக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஏன் இங்கே நிறுத்திருக்கீங்க? இந்த இடம் வந்து எனக்கு சேஃபாக இருக்கும்னு தோணலை, நீங்கள் வண்டி எடுங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவோ கத்துறாரு. ஆனால் சந்துருக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. சந்துரு அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ஸ்டீரிங்கில் கையை வச்சுட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரே தவிர காதே கேட்காத மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுறார். எந்த ஒரு ரியாக்ஷனும் சந்திரகிட்ட இருந்து வரவே இல்லை. இப்போ சந்திரவோட ஷோல்டர் போட்டு தினேஷ் வந்து உழுக்கிறாரு. நான் பேசுறது கேட்குதா, ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே உழுக்கிறாரு. சந்திர எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்படிங்கிறதுனால நம்ம காரை விட்டு கீழே இறங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலினியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவர் கார்லேருந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டோர் ஹேண்டிலில் கை வைக்கிறாரு. அப்போ அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது காரை சுற்றி நிறைய டெட் பாடிஸாக இருக்குது. நிறைய டெட் பாடிஸ். சில பாடியோடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே
வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. தலை, கை, காலு எல்லாமே வெட்டி வெட்டி அப்படியே ரத்த காடா கிடக்குது அந்த முழு இடமுமே. அந்த எல்லா டெட் பாடிஸோட கண்களுமே ஓப்பன் ஆயி, வைட் ஓப்பன் ஆயி அப்படியே ஒரு அதிர்ச்சியில பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லா கண்களுமே தினேஷ தான் பார்க்குது. இங்க இறந்து போன எல்லா நபர்களும் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருக்குறாங்க. அவங்க பயந்த அடுத்த செகண்ட் அவங்க தலைய வெட்டி கொன்னுட்டாங்க யாரோ. அந்த மாதிரி தான் இருக்கு அந்த டெட் பாடிஸோட கண்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு. இதையோ பார்த்த ஒரு பயம், பீதி வந்து அந்த டெட் பாடிஸோட கண்கள்ல தெரியுது. ஃபுல்லுமே ரத்தம். இவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட கீழே இறங்கி வைக்கவே முடியாது. இந்த நேரத்துல தினேஷ் பயங்கரமா கத்துறாரு. அப்பதான் இவர் தூக்கத்துல முழிச்சிருக்காரு. கண்ணை முழிச்சு பார்த்தா இந்த வீட்டோட இந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே கனவு அப்படிங்கிறது தினேஷ்க்கு அப்பதான் தெரிய வருது. கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலதிகிட்ட சொல்லிட்டு மணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மணி அப்போ 9 மணி. 7 மணிக்கு படுத்தவர் 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு. 9 மணி ஆயிடுச்சா, சரி நம்ம சாப்பிட போகலாம், நீ வெயிட் பண்ணு, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு வந்து ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அந்த தாத்தா கிட்ட. இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வசதி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாத்தா என்ன சொல்லி வந்திருக்காருன்னா, நீங்கள் இந்த வீட்டில் இருந்து வெளியில் போங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனால் பக்கத்தில் இன்னொரு வீடு வரும். அந்த வீட்டில் ஒருத்தவங்க வந்து சாப்பாடு சமைச்சு விற்றுட்ருக்காங்க. டிஃபன் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். வீட்டில் சமைச்ச சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் போய் அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மாலினி, தினேஷ் இவங்க 2 பேருமே இந்த வீட்டில் இருந்து நடந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க. சில்லுன்னு இருக்குது அந்த என்விரான்மெண்ட்டை. நடந்து போனால் இந்த தாத்தா சொன்ன மாதிரியே ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வீட்டு சாப்பாடு சமைச்சு விற்றுட்ருக்காரு. அவங்க கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் அவங்க நடந்து இவங்க ரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ மணி ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க நடந்து இந்த வீட்டுக்குள்ளார வரும்போதே இந்த தாத்தா, ரிசப்ஷனில் இருந்த அந்த தாத்தா வெளி வராண்டாலேயே அதே ஈசி சேரில் அவர் போர்வையெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்த மாதிரி சாஞ்சு இப்படி படுத்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வந்தது அந்த தாத்தாவுக்கு தெரியவே இல்லை. இவங்க பாட்டுக்கு அப்படியே வந்து லிஃப்ட்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு இவங்க ரூமுக்கு வராங்க. அந்த காரிடரில் நடந்து வரும்போது பூட்டி இருக்கிற இவங்க ரூமுக்கு எதிரில் தரையில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு 8-9 வயசு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு இவங்க ரூமையே அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஏன்னா இந்நேரத்தில் ஒரு குட்டி பையன் இங்கே உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து அந்த பையன்கிட்ட கேட்டிருக்கிறார். இப்படி குட்டி பையன் அவன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் வந்து காதே கேட்காத மாதிரி அந்த கதவையே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இவங்க அப்படியே இவங்க ரூமுக்கு நடந்து வராங்க. நடந்து வரும்போதே தினேஷ் வந்து திருப்பியும் அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்னடா இவ்வளோ லேட் நைட் ஆகிடுச்சு, இங்கே வந்து தரையில் உட்காந்துட்டு இருக்க, உங்கள் அம்மா அப்பா எதுவும் திட்டினாங்களா, யாராச்சும் நீ திட்டாங்களா, கோச்சுக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா, இல்லை நான் அவ்வளோ கேள்வி கேட்குறேன், எதுவும் காதை கேட்காம உட்காந்துருக்க அப்படிலாம் சொல்லி பேசுகிறாரு. அப்போவும் அந்த பையன் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அந்த டோரை விரிச்சு பார்த்துட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கான். இவங்க டோரை வந்து அன்லாக் பண்ணுறாங்க. பூட்டை திறந்து கதவை திறக்கும் போது தினேஷ்க்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, இந்த பையன்கிட்ட வந்து நம்ம விசாரிச்சு அவங்க அம்மா அப்பா ரூம் எங்கேயோ அவங்க கூட்டிகிட்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்குறாரு. அந்த குட்டி பையனை காணோம். தினேஷ்க்கு ரொம்ப அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி ஒரு செகண்ட்குள்ளார இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இந்த பையன் அப்படி காணாமல் போக முடியும்? அவன் ஓடி போயிருந்திருக்கான் அப்படின்னா கூட அந்த ஓடுற சத்தம் கேட்டு இருந்திருக்கும்ல, இல்லை அந்த ஓடி போகிற பையனை வச்சு அந்த பையனோட பேக் போஸையாச்சும் பார்த்துருக்க முடியணும்ல. எப்படி அவள் வேனிஷ் ஆனா, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அவர் வந்த உடனே திருப்பி ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு, இங்கே ஒரு குட்டி பையன் இருந்தானே, அவன் கீழே வந்தானா, அவன் எந்த ரூமில் இருக்கிறான் அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தா வந்து, பையனா, குட்டி பையனா, அப்படிலாம் யாருமே இங்கே இல்லையப்பா, நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க, நான் இருக்கேன், 3 பேருமே பெரியவங்க மட்டும்தான், இந்த முழு வீட்லேயுமே நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறீங்க, வேறு யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிடுறாரு. இதை கேட்டுட்டு தினேஷ்க்கு செம்ம ஷாக்கு. அப்போ மாலினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி ரொம்ப போட்டு குழப்பிக்காத, இப்போ நம்ம போய் ஒரு பக்கத்து வீட்டில் சாப்பிட்டோம்ல, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடு இருந்துச்சுல, அந்த மாதிரி இங்கே தள்ளி தள்ளி அவங்க வீடு இருக்கும், அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பையனாக இருப்பான், அவன் ஓடி வந்திருப்பான், நம்ம வரும்போது இந்த தாத்தா பார்க்கல, அந்த மாதிரி அந்த பையன் வந்ததையும் இந்த தாத்தா பார்த்துருக்க மாட்டார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தினேஷ்க்கு வந்து தோணுது, ஒருவேளை அப்படியா இருக்குமோ, இப்படி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. கொஞ்ச நேரம் அவங்க கதை பேசிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தினேஷ்க்கு திருப்பியுமே தூக்கம் வந்துருச்சு. நல்லா 2 மணி நேரம் தூங்கியும் கூட திருப்பியும் அவருக்கு நல்ல தூக்கம் வருது. புரட்ட விட்டு தூங்குறாரு. ஆனால் மாலினிக்கு தூக்கம் வரவே இல்லை. அவங்க புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. தூக்கம் வரவே மாட்டேங்குது.
ராத்திரி 1 மணி இருக்கும். மாலினி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னடா நமக்கு இப்படி தூக்கமே வரமாட்டேங்குது. சரி நம்ம போய் சுட தண்ணீல குளிச்சு பார்ப்போம். சுட தண்ணீல குளிச்சா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. சுடு தண்ணி பிடிச்சு குளிச்சுட்டு இருக்கும்போது, மாலினியுடைய தாலிய பிடிச்சு யாரோ இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இழுத்தபோது அத வந்து அவங்க கண்டுக்கவே இல்ல. விட்டுட்டாங்க. ஒரு வேளை இவங்களுடைய விரல தான் பட்டு அப்படி இழுத்துருக்கும் அப்படின்ற மாரி நினைச்சுட்டு அவங்க விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு செகண்ட் டைமும் அவங்களோட தாலிய பிடிச்சு யாரோ இழுத்துருக்காங்க. இந்த முறை மாலினிக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, நம்மளோட கைப்பட்டே தான் இந்த தாலி வந்து இப்படி இழுக்கிற மாரி தோணியிருக்கு. ஆனா அடுத்த முறை இப்படி நடக்குதான்றத நம்ம நல்லா உத்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கான்ஷியஸா அவங்க குளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3வது முறையும் அந்த தாலிய பிடிச்சு யாரோ இழுக்கும்போது, மாலினிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த பாத்ரூம்குள்ள ஏதோ ஒரு என்டிட்டி இருக்கு அப்படிங்கிறது. பயங்கரமா கத்திக்கிட்டு அவங்க வேகமா வெளியே ஓடி வராங்க பாத்ரூமை விட்டு. அப்படி கத்திக்கிட்டு ஓடி வரும்போது, தூங்கிட்டு இருந்த தினேஷ் வந்து இந்த அலறல் சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறார். என்னாச்சுன்னு எந்திரிக்கிறாரு. மாலினி ஓடி வந்து தினேஷை கட்டி பிடிச்சிட்டு, கண்டிப்பா இந்த ரூம்ல பேய் இருக்கு, இந்த வீட்லயே பேய் இருக்கு, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிருவோம், இந்த வீடு வேண்டாம், வாங்க கிளம்புங்க, இப்பவே போவோம் அப்படின்னு சொல்றாங்க. மாலினி இப்படி சொல்லும்போது தினேஷ் வந்து மறுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஏன்னா இப்ப தூங்கிட்டு இருந்த தினேஷுக்கும் மாலினி குளிச்சுக்கிட்டு இருந்த அதே நேரத்துல இவருக்கு ஒரு கனவு ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன கனவு அப்படின்னா, இந்த வீட்ல இருக்கிற ரூம், அந்த ரூம் டோர்லலாம் நம்பர்ஸ் வந்து போட்டிருக்கு. நம்பர் பிளேட் வந்து வச்சிருக்காங்க. தினேஷ் போய் ஒவ்வொரு ரூமோட டோரையுமே அவர் அன்லாக் பண்றாரு. ஒவ்வொரு டோரும் அன்லாக் பண்ணி உள்ள பார்க்கும்போதும் அந்த ரூம் முழுக்க நிறைய கோஃபின்ஸா, நிறைய சவப்பெட்டிகளா இருக்கு. பழைய அழுக்கான கருப்பான சவப்பெட்டிகளா நிறைய இருக்கு. அந்த சவப்பெட்டி மேலலாம் இரத்த கரைகளா இருக்கு. அந்த எல்லா சவப்பெட்டிகள் மேலேயுமே வெள்ளை கலர்ல அப்படியே ஒரு சில்வர் பெயிண்ட்ல கோடு போட்ட மாதிரி வெள்ளையா கோடு கோடா போட்டிருக்கு. இந்த வீட்டில் இருக்க எல்லா ரூமுமே போய் போய் திறக்கிறாரு. எல்லா ரூம்குள்ளேயுமே நிறைய சவப்பெட்டிகள் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இப்படி ஒரு கனவை தினேஷ் கண்டுட்டு இருக்கும்போது தான் மாலினி வந்து குளிச்சுட்டு அந்த என்டிட்டியை பார்த்து பயந்து ஓடி வராங்க. இதை கேட்ட உடனே தினேஷ்க்கு புரிஞ்சிருது, உண்மையிலே இங்கே ஏதோ ஒரு ஆன்மா இருக்கு அப்படிங்கிறது. அதனால தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீக்கிரமா இந்த பொருளெல்லாம் எடுத்து நீ பேக் பண்ணு, நான் வந்து டிரைவருக்கு ஃபோன் பண்றேன், நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. மாலினி வந்து பயந்துகிட்டே அப்பவே அவங்க வந்து ஹனுமன் சாலிசாவை சொல்லிக்கிட்டே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தினேஷ் வந்து சந்துருக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உடனே கிளம்பி வா, நம்ம கிளம்பணும் அப்படின்னும் போது சந்துரு வந்து, என்ன சார் நைட்டு மிட் நைட் கூப்பிடுறீங்க, விடிஞ்சு தானே போகலாம் நம்ம பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது தினேஷ் என்ன சொல்லியிருந்திருக்காரு, அதெல்லாம் இல்லைப்பா, இந்த வீடு சரியில்லை, நாங்கள் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பணும், நீ டபுள் த அமௌண்ட் கேட்டாலும் சரி, இல்லை நீ எவ்வளோ காசு கேட்டாலும் சரி, நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ உடனே இங்கே வா, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. சந்துருவும் சரி ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அவங்க எல்லாத்தையுமே அள்ளி போட்டுக்கிட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா, முன்னாடி அந்த குட்டி பையன் உட்காந்துட்டு இருந்த அதே இடத்துல ஒரு கிழவனோட ஆன்மா வந்து உட்காந்துருக்கு. அந்த கிழவனை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குமே தெரியுது, இது ஒரு ஹியூமன் கிடையாது, இது ஒரு ஆன்மா தான் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த முழு உருவமுமே ஒரு சாலிடா இல்லை. ஒரு ஹியூமன்னா எப்படி ஒரு திடமா சாலிடா இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாம அந்த ஆன்மா வந்து ஒரு மாதிரி புகையோட ரூபம் மாதிரி இருக்கு. அந்த ஆன்மாவோட கண்ணு வந்து அப்படியே ரெட் கலர்ல, எக்ஸ்ட்ரீமா ரெட் கலர்ல இருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது ஒரு ஆன்மா தான் அப்படிங்கிறது. அந்த கிழமை வந்து இவங்க 2 பேரையுமே அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு ஒரு ஈவில் ஸ்மைல் ஒன்று கொடுக்குறான். எப்படியாச்சும் அந்த ரூம் விட்டு நம்ம 2 பேரும் வெளியே ஓடி போய் நின்றுட்டு தினேஷும் மாலினியும் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த காரிடரில் ஓடி போய் லிஃப்ட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அப்போ மாலினி என்ன பண்ணுறாங்க, அந்த படிக்கட்டு வழியாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தினேஷ் மாலினியோட கையை பிடிச்சி இழுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, படிக்கட்டுலாம் ஒரு லைட்டு கூட இல்லை, இங்கே இருந்த மாதிரியே இந்த கிழவனோட ஆன்மா அங்கேயும் வரும், நம்ம படிக்கட்டு வேணாம், லைட் இல்லாத இடத்துக்கு போக வேணாம், நம்ம அந்த லிஃப்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்காக அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த லிஃப்ட் மேலே வந்து ரீச் ஆகுது 2nd ஃப்ளோரில். அப்போது பயங்கரமான ஒரு சத்தம். என்ன அதுன்னா இடி இடிக்குது, இடி இடித்து மின்னல் மின்னுது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சாப்பிட போன போது கூட மழை வரத்துக்கான அறிகுறியே இல்லையே, இப்போ என்ன இப்படி இடி இடிக்குது. அந்த இடி சத்தமே இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயத்தை கொடுக்குது. இவங்க லிஃப்ட்டில் ஏறி கீழே வந்து இறங்கிட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் தாத்தா அவரை வந்து கூப்பிடுறாங்க, தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த தாத்தாவோட பேரையே நம்ம கேட்கல அப்படின்னுட்டு. எவ்வளோ கத்தியும் அந்த ஃப்ளோரில் யாருமே இல்லை, பதிலே இல்லை. அந்த நேரத்தில் டக்குன்னு கரண்ட்டு கட் ஆயிருது.
2 பேருமே கைய ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புது பில்டிங், புது வீடு. வாசல் எங்க இருக்கு? எத்தன ஸ்டெப் போகணும்? எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு இருட்டு. கம்ப்ளீட் இருட்டு. கண்ணே தெரியல. வெளியில இடியும், மழையுமா பயங்கரமா பெய்யுது. இப்ப தினேஷும் மாலினியும் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி, இருட்டா இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு இந்த வீட்ட விட்டு வெளிய போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வெளிய போலான்னு சொல்லி நெனச்சு திரும்பும்போது, பின்னாடி இருந்து ஒரு வயசான ஒருத்தருடைய வாய்ஸ் ஒண்ணு கேக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, "நீங்க அந்த ஆளையும், அவனுடைய பையனையும் மட்டும் தானே பாத்தீங்க? அந்த பொம்பளைய பார்க்கவே இல்லல்ல?" அப்படின்னு சொல்லி கேக்குது. இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, இந்த ரிசப்ஷன்ல இருந்த தாத்தா தானா? அவரு தான் பேசுறாரா? என்ன சொல்றாரு அவரு? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஆனா கம்ப்ளீட் இருட்டு. கரண்ட் இல்லன்றதுனால கண்ணே தெரியல. இருட்டுக்குள்ள தான் அவங்க திரும்புறாங்க. அந்நேரத்துல ஒரு மின்னல் ஒண்ணு மின்னுது. அந்த மின்னல் வெளிச்சத்துல பார்த்தா, பின்னாடி ஒரு கிழவன் நின்னுட்டு இருக்கான். அது பார்த்தாலே தெரியுது அது ஒரு ஹியூமன் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா, அந்த உருவம் ரொம்ப ஹைட்டா இருக்கு. ரொம்ப ஹைட்டா, ஒல்லியா ஒரு ஸ்கெலிட்டன் தான் அது. அந்த ஸ்கெலிட்டன் மேல தோல போத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒல்லியா இருக்கு அந்த உருவம். அந்த ரிப்கேஜ் போனு, காலர் போனு எல்லாமே அந்த அளவுக்கு தெரியுது. ஹைட்டான ஒரு கிழவன். தோலெல்லாம் சுருங்கி போயிட்டு, பல்லெல்லாம் ஒரு மாதிரி கரை வந்தா மாரி இருக்கு. அந்த உருவத்தோட கண்கள் வந்து மேல பார்த்த அந்த கிழவனோட கண்ணு மாதிரியே ரெட் கலர்ல இருக்கு. அதே ஈவில் ஸ்மைல் இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. இது ஒரு ஹியூமன் கிடையாது. இந்த ரிசப்ஷனிஸ்ட்டா இருந்த தாத்தாவும் கிடையாது. இது வேற ஏதோ ஒரு கிழவனோட ஆன்மா தான் இங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, தினேஷ் வந்து அவருடைய மொபைல் டார்ச் வந்து ஆன் பண்ணி, வேகமா அந்த வீட்ட விட்டு வெளிய வந்துடுறாங்க. இவங்க அந்த வீட்ட விட்டு வெளியில வந்த அடுத்த செகண்ட், முழு என்விரான்மெண்ட்டுமே நார்மலா மாறிடுது. கரண்ட் வந்துருது. வீட்டுக்குள்ளாரையும் இந்த சின்னதான டிம் லைட்ஸ்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. வராண்டாலையும் லைட் எரியுது. வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் வெளியில பயங்கரமா இடி இடிச்சு மழை பெஞ்ச மாரி இருந்தது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, மழை வந்து ஹெவியாலும் பெய்யவே இல்ல. அப்படியே 1, 2 தூறலா தான் போடுது. இடி மின்னல் இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் பவரும் இல்ல. பயங்கரமான இடியும் மின்னலும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இது சாத்தியமாகும்? எங்க 2 பேருக்குமே ஹலுசினேட் ஆகுதா? இல்ல இது எல்லாமே இந்த ஆன்மாக்களோட வேலை தானா? அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குமே புரியவே இல்ல. வெளிய வந்து பார்த்தா, அந்த தாத்தா, ரிசப்ஷனிஸ்ட் தாத்தா, அந்த வராண்டால அதே ஈஸி சேர்ல சாஞ்சு படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து அந்த சத்தத்த கேட்டு தான் அவர் கண்ண முழிச்சு பார்க்குறாரு. கண்ண முழிச்சு பார்த்து, "என்னப்பா? என்ன இந்த ராத்திரியில வந்திருக்கீங்க 2 பேரும்? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏதாவது வேணும்னா என்ட்ட சொல்லியிருக்கலாம்ல? நான் வந்திருப்பேன்ல, கூப்பிட்டுருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா அவரு பேசுறாரு. இத பார்த்துட்டு மாலினிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. "தாத்தா, நாங்க அவ்வளோ நேரம் கூப்பிட்டவே நீங்க இங்கேயே படுத்துட்டு இருந்தீங்க. இங்க தான் உட்காந்துட்டு இருந்தீங்களா? கரண்ட் இருந்துச்சு அவ்வளோ நேரம்." அந்த மாதிரியான மாலினி வந்து அந்த தாத்தா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இப்ப தினேஷ் வந்து மாலினி கைய புடிச்சு இழுத்துறாரு. "இந்த மாரி கேப் வந்துருச்சு. சந்துரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ போய் கேப்ல இரு. இந்த வீடு வந்து சரி கிடையாது. நம்ம இப்பவே இங்கிருந்து கிளம்பணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கேப நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சந்துரு வந்து கேட்குறாரு, "எங்க சார் போகணும்? தவாங் தானே போகணும்?" அப்படின்னும்போது, தினேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, "இல்ல இல்ல, இப்போ ஏறுது இங்க நாங்க அடுத்த ஃப்ளைட்ட பிடிச்சு எங்க ஊருக்கு போறோம்." அப்படின்னு சொல்லிடுறாரு. சந்துரு வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. "சரி, ஓகே சார், கிளம்புங்க." அப்படின்னு சொல்லி இவங்க கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஏர்போர்ட்டை நோக்கி. திராங்ல இருந்து சலூனிபுரி ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு எப்படியும் ஒரு 6 மணி நேரம், அதுக்கு மேலேயே கூட ஆகும். இவங்க கிளம்புனது ஒரு 2 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. அப்போ ஒரு 9 மணி இல்ல அதுக்கு உள்ளார ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆயிருவாங்க. இப்படி ஒரு டைம் கால்குலேஷனை வச்சுட்டு தான் கார்ல வந்து டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. இந்த கார்ல போகும்போது வெளியில பயங்கரமா காத்தடிக்குது. இடியும் மின்னலும் இருக்குது. ஆனா தூறல் தான் போடுது. அங்கேயும் இங்கேயுமா ஒரு மாதிரி ட்ரிஸ்லிங்கா தான் இருக்கே தவிர பெரிய ஹெவி மழை இல்ல. இப்படியே கார் போயிட்டு இருக்கும்போது ஒரு 3:30 மணி நேரத்துக்கு மேல அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல தினேஷ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. என்னன்னா, அவர் வெளியில காருக்கு வெளியில பார்த்த இடங்களே திருப்பி வரா மாதிரி, ரிப்பீட்டடா ஒரு லூப் மாதிரி வரா மாதிரி இவருக்கு தோணுது. என்னதான் இருட்டு நேரம், ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போறோம், மரம் செடி கொடி தான் தெரியும் அப்படின்னா கூட, இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அவரோட மொபைல் ஃபோனை எடுத்து மேப்பை வந்து போட்டு பார்க்குறாரு. ஏர்போர்ட் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு பார்க்குறாரு. அது இன்னும் 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னுது. என்னடா அது எப்படி காட்டுது? நம்ம ஆல்ரெடி 3:30 மணி நேரத்துக்கு மேலேயே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இன்னும் அதிகபட்சமாக வந்து ஒரு 4 மணி நேரம் காட்டலாம், அவ்வளோதான். இதெல்லாம் 5 மணி நேரம் காட்டுது, எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு குழப்பமாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் கழித்து நம்ம போட்டு பார்க்கலாம், மேப் எதுவும் தப்பாக காட்டுதோ என்னவோ அப்படின்ட்டு விட்டுறாரு.
அவங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் திருப்பியும் மேப்பை போட்டு பார்க்குறாரு. அப்பவும் அவருக்கு அதே டைம் தான் காட்டுது. இப்போ தினேஷ்க்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, மேப் தப்பாக காட்டலை, நம்மளோட கார் தான் போன இடத்துலையே திருப்பி திருப்பி சுற்றிக்கிட்டே இருக்கு, இந்த டிரைவர் தான் இப்படி இதே ரூட்டுக்குள்ளோட சுற்றி சுற்றி வராரு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து கத்துறாரு, சந்துரு வண்டியை நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சந்துரு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை தினேஷோட வாய்ஸுக்கு. அது வர தினேஷோட தோளில் சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருந்தா மாலினி வந்து எந்திரிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்து, என்னாச்சு, ஏன் இப்போ கத்துற, நம்ம தான் அந்த பேய் வீட்டை விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னும் போது, இல்லை நான் பார்த்த மேப்பில் பார்த்தேன், நம்ம கிளம்பியே எப்படியும் ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, ஆனால் மேப்பில் பார்த்தா இன்னும் 5 மணி நேரம் சொல்லுது, வெளியில் வந்த இடமும் ரிப்பீட்டடாக இருக்குது, சந்துரு தான் இந்த இடத்துக்குள்ளாரையே காரை லூப் மாதிரி ஓட்டிகிட்டே இருக்கான், சந்திரகிட்ட சொன்னால் வண்டியை நிறுத்த மாட்டேங்கிறான், என்ன இந்த டிரைவர் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக கத்துறாரு. என்ன பண்ணாலும் சரி சந்துருக்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் சந்துருவோடைய ஷோல்டரை பிடிச்சி அவரை உழுக்கிறாரு. சந்துரு நான் பேசுறது கேட்குதா இல்லை என்ன அப்படின்னும் போது சந்துரு அப்பவும் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலை. ஏதோ ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி, யாரோ அவரை ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி, ஒரு ரோபோ மாதிரி அவர் அந்த ரோட்டை பார்த்து அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு. தினேஷ் இப்படி சந்துருவை உழுகி கூப்பிட்டதுக்கு அப்புறம் சந்துரு இன்னும் ரொம்ப வேகமாக ஸ்பீடாக அதை வண்டியை ஓட்டுறாரு. எந்த நேரத்தில் வேணாலும் எங்கன்னா போயிட்டு கீழே விழுந்துடலாம், இல்லை மோதிடலாம், இடிச்சிடலாம், ஆக்சிடென்ட் நடத்துகிற மாதிரி அவ்வளோ வேகமாக சந்துரு அப்படியே வண்டியை ஓட்டுறாரு. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, சந்துரு வந்து ஒரு ரோபோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியுது. இப்போ அந்த ரியர் வியூ மிரர் வழியாக பின்னாடி உட்காந்துருக்க தினேஷ் மாலினி 2 பேருமே சந்துருவோடைய முகத்தை பார்க்குறாங்க. பார்த்தா தான் தெரியுது, சந்துருவோடைய கண்கள் அந்த வீட்டில் இருந்த அந்த பேய் கலவனோட கண் எப்படி ரெட் கலரில் இருந்ததோ அதே மாதிரி சந்துருவோட கண்ணுமே ரெட்டாக இருக்குது. இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு, அந்த ஆன்மா சந்துருவை பொசஸ் பண்ணிருச்சு, அதனால தான் சந்துரு வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. மாலினி உடனே திருப்பியுமே ஹனுமன் சாலிசாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாதி சொல்லியிருப்பாங்க, ஹனுமன் சாலிசா பாதி சொல்லும்போது திடீர்னு அப்படியே சடன் பிரேக் போட்டு அந்த வண்டி அப்படியே க்ரீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு சந்துரு நிறுத்தியிருக்காரு. நிறுத்திட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு சந்துரு வந்து இவங்க 2 பேருமே பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு. என்ன ஆச்சு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நாங்கள் வண்டியை கிளப்பி ஒரு பாதி தூரம் வர வரைக்கும் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நம்ம இப்போ எங்கே வந்துட்டுருக்கோம், மணி என்ன ஆச்சு, இந்த மாதிரிலாம் அவர் புரியாத மாதிரி குழம்பி போன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்பிரிட் வந்து சந்துருவை விட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது. தினேஷ் வந்து சந்துருக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம், நீ வண்டியை எடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி இவங்க வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட தினேஷுக்கும் மாலினிக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸோட இம்பேக்ட் வந்து போகவே இல்லை. அப்போ தினேஷ் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டில் இருந்த ஆன்மாக்கள் யாரு, எங்களை ஏன் பயமுறுத்தணும், எங்களை பயமுறுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சது வரைக்கும் கூட விட்டுறலாம், ஆனால் அப்படியே ஃபாலோ பண்ணி சந்துருவை பொசஸ் பண்ணி எங்களை அட்டாக் பண்ணி வர அளவுக்கு என்ன நடந்திருக்கும், அப்படி என்ன அந்த வீட்டில் இருக்கும், அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் சந்துரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரான கௌரவ் திவாரியோடைய டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ணி சொல்கிறாரு, இவங்க ட்ரிப்பில் அந்த வீட்டில் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையுமே அவர் அந்த டீம் கிட்ட சொல்லி எனக்காக நீங்கள் போய் அந்த வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த டீம் மெம்பர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த டீமில் இப்போ மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க, சித்தார்த், ராஜ், மேக்னா. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கௌரவ் திவாரி உயிரோடு இல்லை. அவரோட டீம் மெம்பர்ஸ் 3 பேர் மட்டும்தான் திராங்கில் இருக்கிற இந்த பேய் வீட்டை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஊருக்கு போகிறாங்க. இந்த 3 பேரும் அந்த ஹோம் ஸ்டே அந்த வீட்டுக்கு போகும்போது பழையபடி அந்த தாத்தா மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்காரு. இவங்க 3 பேரை பார்த்து வழக்கம் போல் சிரித்து, வாங்க உங்களுக்கு ரூம் வேணுமா அப்படின்னு கேட்டபோது இவங்க 2 ரூம் புக் பண்ணிக்கிறாங்க. மேக்னாக்கு தனி ஒரு ரூமும் ராஜும் சித்தார்த்தும் இன்னொரு ரூமும் இங்கே புக் பண்ணிக்கிறாங்க. அந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது, தினேஷ் எந்த மாதிரி அந்த வீட்டை டிஸ்கிரைப் பண்ணாரோ அந்த மாதிரி தான் அந்த வீடுமே இருக்குது. இந்த முறையும் அந்த தாத்தா 2nd ஃப்ளோரில் இருக்க 2 ரூமை தான் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு கீயை கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கம் போல் வெளியில் வந்து அந்த ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டார். ரூமுக்கு மேலே ஏறி வந்தபோது போன முறை எப்படி தினேஷ்க்கு அந்த 2nd ஃப்ளோருக்கு போகும்போதே அப்படியே மயக்கம் மாதிரி போதை மாதிரி வந்து தூக்கம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த முறை மேக்னாக்கு ரொம்ப தூக்கமாக வருது. லிஃப்டில் இருந்து 2nd ஃப்ளோருக்குள்ளே என்டர் ஆகும் போதே அந்த காரிடரில் நடக்கும் போதே
மேகனாவுக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் போய் இருங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், நம்ம எப்படி நைட்டு தானே இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் அவங்க ரூமில் பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தூங்கிட்டு இருந்த மேக்னாவுக்கும் தினேஷுக்கு வந்த அதே மாதிரி கனவு தான் வருது. சில சின்ன சின்ன சேஞ்சஸோட வருது. இந்த வீட்டோட ஒவ்வொரு ரூம்குள்ளரையும் போய் பார்க்குறாங்க. நிறைய சவப்பெட்டிகளாக இருக்குது. பழைய அழுக்கடைஞ்ச ரத்தக்கரை படிஞ்ச சவப்பெட்டிகள். இந்த வீட்டிலேருந்து அப்படியே இவங்க நடந்து போனால் ஒரு ஹில் டாப்புக்கு போகிறாங்க. அந்த மலை உச்சியில் நிறைய டெட் பாடிஸாக இருக்குது. வெட்டப்பட்ட டெட் பாடிஸ், தலையே இல்லாத வெறும் முண்டங்களா, ரத்த காடாக அந்த இடம் இருக்குது. இந்த கனவெல்லாம் காணும்போது ஒரு கட்டத்தில் அப்படி பயந்து போய் மேக்னாவுமே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே கனவு. பட் மேக்னாவுக்கு நல்லா தெரியுது இதே மாதிரியான கனவு தான் தினேஷுக்கும் வந்துச்சு அப்படின்னு. அவங்க அவசரமாக அவங்க ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்து இவங்க டீம் மெம்பர்ஸ் 2 பேர்த்துக்கிட்டுமே ஷேர் பண்ணுறாங்க. எனக்கும் இதே மாதிரி கனவு வந்துச்சு. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இதில் டிஃபர் ஆகுதே தவிர தினேஷோட கனவுக்கும் என்னோட கனவுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அப்படின்னா இந்த வீட்டுக்கும் அந்த ஹில் டாப்புக்கும் இங்கே இருக்கிற ஆன்மாக்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா இவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே இந்த 3 பேருமே கீழே வந்து ரிசப்ஷனில் இருக்கிற அந்த தாத்தா கிட்ட பேசுகிறாங்க. மெதுவாக பேச்சு கொடுக்குறாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஹில் டாப் மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா தாத்தா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அந்த தாத்தா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, ஆமாப்பா, நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு மலை உச்சி வரும். ஆனால் அந்த இடம் வந்து ஒரு கிரேவியார்டாக இருந்துச்சுப்பா. சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. 1960s வரைக்கும் அங்கே டெட் பாடிஸை வந்து புதைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் அங்கே புதைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு பாடிஸையுமே அங்கே புதைக்கிறது கிடையாது. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாது. நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சும்மா ஒரு கல்லறை இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த ஹில் டாப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்படி தாத்தா சொன்ன உடனே இவங்க 3 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. இங்கே நடக்கிற இந்த சம்பவங்களுக்கும் இங்கே இருக்கிற ஆன்மாக்களுக்கும் அந்த கல்லறைக்கும் ஏதோ ஒரு லிங்க் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இந்த தாத்தா கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. நாங்கள் 3 பேரும் பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். இந்த வீட்டில் ஆன்மாக்கள் இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா கிட்ட கேட்கும்போது இந்த தாத்தா மறுப்பு சொல்லவே இல்லை. நீங்கள் தாராளமாக ஆராய்ச்சி பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா எனக்குமே இந்த வீட்டில் ஆன்மாக்கள்னால சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நடந்துச்சுப்பா. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த வீட்டிலையே நான் வேலைக்கு சேர்ந்தேன். இந்த வீட்டோட ஓனர் வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க இந்த வீட்டை வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி டூரிஸ்ட்டு தங்க வரவங்களுக்கு வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க. அதோட தூரத்து சொந்தக்காரங்க தான் அவங்க. அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானும் இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அதுக்கும் மேலே இந்த வேலைக்கு சேர்ந்தபோது எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் வர போட்டுட்டாங்க. 10 வருஷத்துக்கு அந்த வீட்டை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்த ஆரம்ப காலத்தில் நான் அந்த வீட்டுக்கு உள்ளார தான் நைட் நேரத்தில் தூங்குவேன். ஆனால் அப்போல்லாம் எனக்குமே நிறைய டிஸ்டர்பன்சஸ்லாம் வந்திருக்கு. இங்கே இருக்கிற பேயெல்லாம் என்னை பயமுறுத்துச்சு. வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னை துரத்தி விட்டுச்சு. அதனால தான் நான் என்ன ஆனாலும் சரி, ராத்திரியோ பகலோ யாராச்சும் ஆள் வந்தால் இந்த இடத்துல இருப்பேனே தவிர மற்றபடி நான் அந்த வராண்டாலே தான் சேரை போட்டு உட்காந்துக்குவேன். இந்த வீட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் தனியாக. வேலைக்கு ஆள் வச்சு இந்த க்ளீன் பண்ணும்போதெல்லாம் கூட யாராச்சும் க்ளீனிங்னு வந்தால் தான் நான் இங்கே இந்த வீட்டுக்குள்ளேயே வருவேனே தவிர ஒரு நாளும் தனியாக இந்த வீட்டுக்குள்ளார நான் வந்ததே கிடையாது. நிச்சயமாக இந்த இடத்துல ஆன்மாக்கள் இருக்குது. நானே அதை என் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க நம்பவே இல்லை. இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை அந்த ஓனர்கிட்ட காட்டி என்னோட கான்ட்ராக்டை வந்து நான் பிரேக் பண்ணிடுவேன். 3 வருஷமாக சேர்த்து வச்ச காசு பணத்தை வச்சுக்கிட்டு நான் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துக்குவேன்ப்பா. எனக்கு குடும்பம்லாம் யாரும் கிடையாது. என் வயசான காலத்தில் பயந்து பயந்து இந்த வீட்டில் வாழ வேண்டியிருக்கு. அதனால நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கப்பா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லிட்டு வழக்கம் போல் வெளியில் இருக்கிற அந்த வராண்டாவில் போய் அவர் உட்காந்துக்கிறாரு. இந்த 3 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போவே இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிடலாம், டிலே பண்ண வேண்டாம். மணி தான் ஒரு 10 மணி கிட்ட ஆக போதே. இந்த இடமும் சாயங்காலத்துலேருந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆள் நடமாட்டமே இல்லை. வெளியில் இருக்கிற அந்த பூச்சி சத்தம் மட்டும்தானே தவிர வேறு எந்த சத்தமுமே இல்லை. அதனால் அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த முழு வீட்டோட மெயின் கனெக்ஷன் பவர் சப்ளைவை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல் இருட்டில் இந்த வீட்டில் ஆன்மாக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகிறாங்க.
ராஜ் தான் கோஸ்ட் மீட்டர் கையில வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வராரு. மேக்னா வந்து ஒரு கேமரா வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டில் கேமரா வச்சு நெறைய ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோல இங்க இருக்கிற ஆன்மா வந்து கேப்சர் ஆகிராதா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. சித்தார்த்தா இவிபி ரெக்கார்டர ஆன் பண்ணியிருக்காரு. ஆன்மாக்கள் பேசுனா அந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவிபி ரெக்கார்டர ஆன் பண்ணிக்கிட்டு இவங்க 3 பேருமே அந்த முழு வீட்டையுமே சுத்தி வராங்க. கீழ இருக்கட்டும், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு எல்லா இடத்துக்கும் சுத்தி வராங்க. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே ராஜ் கையில வச்சிருக்கிற அந்த கோஸ்ட் மீட்டர்ல ரீடிங் வந்து ரொம்ப ஹையா காட்டுது. அப்ப ராஜ் என்ன கேட்குறாருன்னா, "நீங்க யாராச்சும் மொபைல் ஃபோன் எதுவும் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன இவ்ளோ ரீடிங் காட்டுது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இவ்ளோ நாள் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட எங்களுக்கு தெரியாதா? நாங்கலாம் ஆன் பண்ணி வைக்கல. மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணி நாங்க வெளியிலேயே வச்சிருக்கோம். இந்த வீட்ட விட்டு வெளியில இருக்கு. எங்ககிட்டயே இல்ல." அப்படின்னபோது, ராஜ் வந்து அவருடைய கோஸ்ட் மீட்டர் வந்து தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறாரு. "இங்க பாருங்க ரீடிங் எவ்ளோ ஹையா இருக்கு." அப்படின்னு. இத பார்த்த உடனே இவங்க 3 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த வீட்ல இருக்கிற ஆன்மா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்மாவா இருக்கு. அது ஒரு நிம்மதி இல்லாம, சாந்தி அடையாத ஆன்மாக்கள் ஒரு ஆக்ரோஷத்துல இந்த வீட்ல இருக்குன்றது இவங்க 3 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. முழு வீட்டிலயுமே ரீடிங் எல்லா நேரத்திலயுமே ஹையா மட்டும் தான் காட்டிட்டு இருந்திருக்கு. ஆனா, இந்த ஆன்மாக்கள் கூட பேசணும்னு இவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா, இந்த ஆன்மாக்கள் இவங்க கூட பேசுறதுக்கு ரெடியாவே இல்ல. இவங்களும் விடியற வரைக்கும் இந்த ஆன்மாக்கள் கிட்ட பேசிடலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தும் கூட இந்த 3 பேர்கிட்டயுமே அங்க இருக்கிற ஆன்மாக்கள் பேசுறதுக்கு மட்டும் ரெடியாவே இல்ல. அப்ப ராஜ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இங்க ஆன்மாக்கள் இருக்குதுன்றது உண்மை, நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரீடிங் கிடைச்சிருச்சு. அதுவும் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நிம்மதி இல்லாம சாந்தி அடையாத ஆன்மாக்கள் பயங்கர கோபத்துல இருக்குதுன்றதும் நமக்கு தெரியுது. ஆனா ஏன் இந்த ஆன்மாக்கள் நம்ம கிட்ட பேச மாட்டேங்குது? நம்மகிட்ட பேசாம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த ஆன்மாக்களுக்கு விருப்பம் இல்லையோ, நம்ம கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கிக்கிறதுக்கு கூட இந்த ஆன்மாக்கள் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இந்த முறை நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிருவோம். இன்னொரு முறை இன்வெஸ்டிகேஷன் வேணா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு ராஜ் இந்த தாத்தாவுக்கு திருப்பி ஃபோன் பண்றாரு. ரிசப்ஷனிஸ்டா இருக்கிற அந்த தாத்தாவுக்கு ராஜ் வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு அப்படின்னா, "இப்போ எப்படி தாத்தா நீங்க ஃபீல் பண்றீங்க? இந்த வீட்ல ஆன்மாக்கள் எதுவும் உணர்றீங்களா?" அப்படின்னும் போது, அந்த தாத்தா, "இங்க ஆன்மாக்களே கிடையாதுப்பா. நீங்க வந்துட்டு போனதுலேருந்து இங்க ஆன்மாக்களோட பிரச்சனையே கிடையாது. நார்மலா இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்ல." அப்படின்றாரு. இத கேட்டுட்டு ராஜுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நாங்க லாஸ்ட் டைமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, அந்த ஆன்மாக்கள் வந்து பேசக்கூட ரெடியா இல்லையே! அப்புறம் எப்படி வந்து இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிரியேட் பண்ணாம இருக்க முடியும்? அந்த ஆன்மாக்கள் அப்படி போயிடுச்சா? அது எப்படி போ முடியும்? அப்படின்ற மாரி அவரு நெனச்சுக்கிட்டு, "இல்ல தாத்தா நாங்க திருப்பியுமே அங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொல்லியிருந்திருக்காரு. இத கேட்ட அந்த தாத்தா, "அப்படியாப்பா வாங்க நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க திருப்பி வந்து பண்ணும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்பிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோன வச்சுட்டாராம். ராஜும் அவங்க டீம் மெம்பர்ஸும் திருப்பி அந்த தாத்தாவை காண்டாக்ட் பண்ணவே இல்ல. அவங்க திருப்பி திராங்க்கு போய் அந்த பேய் வீட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்ல. அந்த வீட்ல இருக்கிற ஆன்மாக்கள் ஹெல்ப் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கிறதுனாலயும், இவங்களுக்கு திருப்பி போறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்காததுனாலயும், கண்டிப்பா அங்க இருக்கிற ஆன்மாக்கள் அதே வீட்ல அப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ராஜு அவங்க டீம் மெம்பர்ஸும் இந்த இன்வெஸ்டிகேஷன முழுமையா கம்ப்ளீட் பண்ண முடியாம பாதியிலேயே நிறுத்திட்டாங்க.